என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கின்னு இல்லை, ரொம்ப நாளாகவே இளையராஜா தான் இந்த ஊடக வெளியில் பேசுபொருளாக இருக்கார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் இலக்காகுபவர் இளையராஜா தான். முதல்ல எதுவாக இருந்தாலும் இதை பற்றி யோசிக்காமல் இளையராஜா மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்று ஊடக வெளியில் இருக்கிற இந்த இளைஞர்கள் அல்லது அங்கே கருத்து பரப்புபவர்கள் ஒரு முன்முடிவுக்கு வந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா, பொதுவாகவே அவங்களுக்கு இளையராஜான்னா அவர் ஒரு கோபக்காரர், இளையராஜான்னா கர்வம் பிடித்தவர், இளையராஜான்னா பணத்தாசை பிடித்தவர். இதுதான் இளையராஜா மீதான இவர்கள் வைத்திருக்கிற ஒரு பிம்பமாக இருக்குது. உண்மைதானா இதுன்னா அது வேறு, இது அப்புறமா பேச வேண்டியது. இப்போ இருக்கிற விஷயம் என்னென்னா, இளையராஜா காப்பிரைட் கேட்குறாரு, எல்லாத்துக்குமே அவர் உரிமை கோருறாரு. இளையராஜா ராயல்ட்டி கேட்குறாரு. தன் அனுமதி இல்லாமல் தன்னுடைய பாடல்களை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு சமூகத்தை பார்க்கவே முடியாது. அதாவது தமிழ் சமூகம் மாதிரி. ஏன்னா தன்னுடைய பொருளுக்கு ஒருத்தர் உரிமை கேட்குறாரு, அதையே தப்புன்னு சொல்கிறாங்க. இளையராஜா அவர்கள் தான் உருவாக்கிய தன்னுடைய இசையில் உருவான ஒரு பாடலுக்கான உரிமையை நிலைநிறுத்துவதற்காக ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறார். உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதைத்தான் பேராசைன்றாங்க, அதைத்தான் திமிருன்றாங்க, அதைத்தான் கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தன் பொருளுக்கான உரிமையை ஒருத்தர் கோரவே கூடாது அப்படிங்கிறது தான் இவர்கள் நிலைப்பாடு. யார் வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம், யார் வேணால் அதை பயன்படுத்திக்கலாம், காசு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதை உருவாக்கிய இளையராஜா என்பவர் அதை பற்றி பேசவே கூடாது என்பது இவர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்குது. ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி இல்லை. சமூக வெளியில், அது ஊடக வெளியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான அந்த பதிவர்கள், பெரும்பாலான பயனாளர்களின் கருத்து என்பது இப்படித்தான் இருக்குது. ஒரு இசை துணுக்கை எடுத்து போட்டு இளையராஜா என்ன மாதிரி சாதனை பண்ணியிருக்கார் பாருங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ரசிகர் அந்த இசை துணுக்கை பகிர்ந்திருப்பாங்க. உடனே அதற்கு கீழே கமெண்ட் என்ற பேரில் தங்களுடைய வக்கிரத்தையும் வன்மத்தையும் அதில் கக்கி வச்சுருப்பாங்க. இதுக்கே அவர் ராயல்ட்டி கேட்பார். யார் சொன்னாங்க? இளையராஜா பெரும் கோவக்காரரு, இதுக்கே உன்னை கோர்ட்டுக்கு இழுப்பார். இப்படியெல்லாம் அதில் கமெண்ட்டை பார்க்கலாம். இதற்கு என்ன அர்த்தம்னா, இவர்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை. இளையராஜா பற்றி இவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை. அவரை பற்றி எந்த தகவலும் இவங்களுக்கு தெரியாது. அவர் செய்திருக்கிற சாதனை, அதனுடைய மதிப்பு என்னங்கிறது இம்மி அளவு கூட இவங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இளையராஜா என்ன சாதனை செஞ்சுருக்கார் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த மொழி திரைப்படத்துறையிலும் எந்த திரை இசை கலைஞரும் அல்லது திரை இசை உருவாக்குபவரும் செய்யாத மிகப்பெரிய சாதனை அவர் செய்திருப்பது. ஒரு ஒற்றை மனிதர், ஒரு ஒற்றை இசையமைப்பாளராக, தனி மனிதராக, வேறு எந்த உதவியாளருடைய துணையுமின்றி தானே இசையை உருவாக்குவராக இருந்து 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்கார். இந்த 1500 படங்களிலும் சராசரியாக ஒரு 5 பாடல்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட 7500க்கும் மேற்பட்ட பாடல்களை தன்னுடைய இசையில் ஒரிஜினல் ஸ்கோர்னு சொல்கிறாங்கல்ல, ஒரிஜினல் ஸ்கோர், அந்த உண்மையான எங்கிருந்தும் திருடப்படாத அல்லது எந்த ஒரு பாதிப்பிலும் உருவாகாத அந்த ஒரிஜினல் ஸ்கோர், அதை உருவாக்கி அதில் பாடல்களாக அவர் வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த 1500 படங்களிலும் அவர் போட்டிருக்கிற திரைப்பட பின்னணி இசை, பிஜிஎம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திரைப்பட பின்னணி இசை என்பதே பல ஆயிரம் பாடல்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பொருள் பொதிந்தது, அர்த்தம் மிக்கது, அழகானது. இதெல்லாம் வேறு எந்த இசையமைப்பாளரும் செய்யலையா அப்படின்னு கேட்டால், எந்த இடத்திலும் எந்த மேடையிலும் நின்று உறக்க சொல்வேன், இது போன்ற ஒரு சாதனையை இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் எந்த இசையமைப்பாளரும் இதுவரை செய்ததில்லை. இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இளையராஜா பற்றி என்ன பேசுகிறதா இருந்தாலும், யாராக இருந்தாலும் இதை மட்டும் முதலில் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இளையராஜா அளவுக்கு திரை இசையில் சாதனை படைத்த அல்லது படைத்து கொண்டிருக்கிற ஒரு இசையமைப்பாளர் உலகின் எந்த மொழி திரைப்படத்திலும் கிடையாது. அதை முதலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு படத்துக்கு படம் என்பது என்ன, திரைப்படம் என்பது, நமது தமிழ் திரைப்படம் என்பது நாடகத்திலிருந்து வந்தது. தெருக்கூத்து, நாடகம், அப்புறம் அப்படி சினிமா அப்படி வந்தது. அதனால் வசனங்கள் தான் இந்த திரைப்படத்துறையில் மிக பிரதானமாக இருந்தது ஒரு காலத்தில்.
பேச்சு 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 படம் பூரா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீள நீளமாக பேசுவாங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரே டயலாக் பேசுவாங்க. அப்படி இருந்த சினிமாவில் வசனங்களுக்கான வேலையை பெருமளவு ஓய்வு கொடுத்துவிட்டு, வசனங்களுக்கே ஓய்வு கொடுத்துட்டு, அந்த மனித உணர்வுகளை தனது இசை மூலம் வடித்தெடுத்தவர் இளையராஜா. ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஒரு படம், ஒரு காட்சி வருது, அந்த காட்சியில் 4 பக்கம் பேச வேண்டிய வசனங்களை ஒரு அரை நிமிட பின்னணி இசை மூலம் பார்க்கிற பார்வையாளனுக்கு கடத்தி விடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இசை தான் இளையராஜாவுடையது. இதற்கு முன்பு எந்த இசையமைப்பாளரும் திரையில் செய்ததில்லை. திரை இசை என்பது என்னன்னா, ஒரு 10 பாட்டு அல்லது 15 பாட்டு, அப்புறம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு, இவ்வளோ தான் திரை இசை அப்படின்னு ஒரு இலக்கணம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். 75ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த இலக்கணத்தை தகர்த்தெறிந்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளிக்கு பிறகு ஒரு 10 படங்கள் அவரும் கூட இந்த பழைய ஃபார்முலாவிலேயே வந்து இசையமைத்தது அவரே சொல்லுவார். அதன் பிறகு இந்த திரை பின்னணி இசையில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியவர், கொண்டு வந்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய இசை மேதை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மிகப்பெரிய இசை மேதை இளையராஜா அவர்கள். இப்போது இந்த 2K கிட்ஸுன்றாங்கள்ல, இந்த ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜென்மம், இந்த 2K கிட்ஸோட குற்றச்சாட்டு என்னென்னா, இளையராஜா காப்புரிமை கேட்குறார், ராயல்ட்டி கேட்குறார். இப்போ வெளிநாட்டுகள்லாம் விட்டுருங்க, நம்ம இந்திய நாட்டு காப்புரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். காப்புரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மற்ற விஷயங்களெல்லாம் வேறு. இசை என்பது அறிவு சார்ந்த ஒரு விஷயம், முழுக்க முழுக்க அந்த இசையமைப்பாளருக்கே உரிமையான ஒரு விஷயம். அந்த இசையை அவர் தான் உருவாக்குறார். அந்த இசை, அந்த பாட்டு எப்படி வரணும் அப்படின்னு டிசைன் பண்ணுறது அவர் தான். அந்த பாட்டுக்கு என்னென்ன அழகு சேர்க்கணுமோ அதையெல்லாம் இசையால் சேர்க்கறது தான் அவர் தான். இப்படியெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு பாடலை அவர் வந்து வெளியிடுறார். அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் மக்களை போய் சேர்கிறது என்றால் அது அந்த பாடல் வரிகளுக்காகவா இசைக்காகவான்னா இசைக்காக தான். இசை, அந்த தாள லயம், அந்த இசையினுடைய இனிமையான பகுதிகள், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பாட்டை கொண்டு போய் மக்கள் மத்தியில் போய் சேர்க்குது. நீங்கள் அந்த இசையை விட்டுருங்க, எழுதுகிற பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு 1000 பாட்டு எழுதிட்டோம் ஒருத்தர், இந்த 1000 பாட்டை 1000 வாட்டி 1000 இடத்துல போய் சொல்லுங்கள், யார் மனசில் போய் அது ஏறுதான்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய உயர்ந்த பாடலாக வேணால் இருக்கட்டும், பாடல் வரியாக கூட இருக்கட்டும், அந்த பாடல் வரியை போயிட்டு 1000 இடங்களில் 1000 மக்களிடம் போய் சொல்லுங்கள், அது மக்கள் மத்தியில் போய் சேருதை பார்ப்போம். இல்லையா, ஒரு ஊடகத்தில், ஏதாவது ஒரு ஊடகத்தில் இந்த பாடல்களை ஒளிபரப்பி பாருங்கள். எந்த இசையும் எந்த மெட்டும் இல்லாமல் வெறும் வரிகளை மட்டுமே படித்து காட்டுங்க. யாராவது அதை காது கொடுத்து கேட்குறாங்களா? ஒரே ஒரு 4 செகண்டு 4 நொடிகளுக்கு பிறகு வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு போயினே இருப்பாங்க. ஏன்னா அதில் வசீகரம் இல்லை. கேட்கணும் அப்படின்னா, ஒரு பாட்டை உத்து கேட்கணும்னு சொன்னால் அதற்கு நல்ல இசை வேண்டும். அந்த மெட்டு அவ்வளோ அழகாக இருக்கணும். கேட்ட உடனே மனசில் போய் உக்காந்துக்கணும். அதுதான் சிறந்த பாடல். அந்த சிறந்த பாடலை உருவாக்குபவர் தான் அந்த இசையமைப்பாளர். எனவே இந்த பாடலுக்கான உரிமை என்பது முழுமையாக அந்த இசையமைப்பாளருக்கு இருக்கிறது. இப்போது இந்த பாட்டை வந்து உருவாக்கிற அதுக்கான செலவு எல்லாம் தயாரிப்பாளர் தானே கொடுக்குறாரு. தயாரிப்பாளருக்கு தானே இது நியாயமாக உரிமை அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. படித்தவன், படிக்காதவன், அல்லது ஊடகத்துறையில் பல ஆண்டு அனுபவம் மிக்கவர், எல்லோருமே வந்து திரும்ப பாமரத்தனமாக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளருக்கான உரிமை என்பது என்னவென்று திரைத்துறையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சரியான புரிதலுள்ள தயாரிப்பாளர் யாருமே இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அதிபர் திரு சரவணனாக இருக்கட்டும், அல்லது கலைப்புலி இன்டர்நேஷ்னல் இதனுடைய அதிபர் திரு கலைப்புலி தானுவாக இருக்கட்டும், அல்லது சத்யதோஜி ஃபிலிம்ஸ் இதனுடைய அதிபர் தியாகராஜனாக இருக்கட்டும், இப்படி பெரிய அனுபவசாலியான திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காங்களே, அவங்க யார்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்கள், இந்த விவாதத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. இது என்னுடைய உரிமை என்ன, எனக்கான காப்பிரைட்டுங்கிறது என் அளவுக்கு என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இசையமைப்பாளருக்கு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா புரியும். அதனால் இந்த உரிமையை அவர்கள் இசையமைப்பாளருக்கு விட்டு தருகிறார்கள். ஒரு தயாரிப்பாளருக்கு இப்போ என்ன சொந்தம்னா, அந்த திரைப்படம் முழுமையும் தயாரிப்பாளருக்கு சொந்தம்தான். இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு காட்சியை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தணும்னா அந்த தயாரிப்பாளருடைய அனுமதி வேண்டும். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல் காட்சியை அப்படியே பயன்படுத்தணும்னா முழுசாக வந்து ப்ரொடியூசர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அல்லது அவருக்கு பணம் செலுத்தி ஆகணும். அப்படி இல்லாமல் வந்து உங்களால் அதை பயன்படுத்தவே முடியாது. அதுதான் தயாரிப்பாளருக்கு அந்த திரைப்படத்தில் உள்ள உரிமை என்பது, அந்த பாடலில் உள்ள உரிமை என்பது. அவர் காசு கொடுத்து ஒரு பாட்டை உருவாக்கி அதை ஷூட் பண்ணி படத்தில் பயன்படுத்தினார் இல்லையா,
இவ்வளவுக்கும் அவருக்கான உரிமை என்பது அந்த படத்தில் இருக்கிற பாடல் காட்சியை வேறு யாரும் அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திட முடியாது. ஆனால் இந்த பாடலுடைய சவுண்ட் ட்ராக் இருக்குல்ல, இந்த பாடலுடைய ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ஓஎஸ்டின்னு சொல்கிறோமா, இதை பயன்படுத்தணுன்னா அந்த இசையமைப்பாளர்கிட்ட அனுமதி பெறணும். அனுமதி பெறணும், இதான் முக்கியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு வாங்கணும் அப்படின்லாம் இல்லை, அல்லது காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இசையை உருவாக்கின இசையமைப்பாளர் யாரோ அவரிடம் போய் இந்த பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்களுக்கு முறையாக அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இதற்கு முன்பு இளையராஜா பாடல் எந்த படத்தில் வந்ததே இல்லையா, அதுக்கெல்லாம் எங்கேயும் அவர் அனுமதி கொடுத்ததே இல்லையா அப்படின்னா அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மலையூர் மம்பட்டியான்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அது, தியாகராஜன் நடித்தது. அந்த படம் 80களில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பாடல்கள். இந்த படத்தை வந்து பல ஆண்டுகள் கழித்து தியாகராஜன் தன்னுடைய மகனை வைத்து ரீமேக் பண்ணுறாரு, அவரே டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் இசை வேறு ஒருத்தர், தமன் ஒரு பையன், அவர் மியூசிக் பண்ணுறாரு, இளையராஜா பண்ணல. ஆனால் அந்த படத்தில் இடம்பெற்ற 2 பாட்டு வந்து அவருக்கு தேவைப்படுது. அந்த பாட்டு இருந்தால் அந்த படம் நல்லா வந்துடும் அப்படின்னு நம்பி என்ன பண்ணுறாருன்னா, இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. இந்த வீடியோவை தியாகராஜ் அவர்களும் பார்ப்பார், நானே கூட அவருக்கு அனுப்பி வைப்பேன். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணால் ராஜா சார் கேட்குறாரு, என்னையா எதுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னா, இல்லைண்ணே இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம படம் தான் மம்பட்டியான் படத்தை வந்து நான் ரீமேக் பண்ணுறேன். அதில் வந்து வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டேன், அது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் 2 பாட்டு வேணுண்ணே, நம்மளோட படத்துலேருந்து 2 பாட்டை பயன்படுத்திக்கணும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்காக உங்களை நேராக பார்க்க வரணும்னு சொல்கிறார். என்னையா இதுக்கு போய் நேராக பார்க்க வரணும், உனக்கு இல்லாத உரிமையா, எடுத்துக்கையா, பயன்படுத்திக்கையான்னு சொல்கிறார். 10 பைசா அவர் அதுக்காக வாங்கலை. அல்லது தியாகராஜனை குறைந்தபட்சம் அவர் வீட்டிலேருந்து தன்னுடைய பிரசாத் ஸ்டுடியோ வரைக்கும் கூட அவர் வர வைக்கல. ஒரு ஃபோன் காலில் முடிஞ்சு போச்சு விஷயம். இதைத்தான் அவர் எதிர்பார்க்குறார். ஒரு படைப்பாளிக்கு தான் உருவாக்கிய படைப்பை இன்னொருத்தன் சும்மா பயன்படுத்திப்பான், ஆனால் அதை கேட்கவே கூடாதுன்னு எதிர்பார்க்குறது தான் இந்த கேவலமான தமிழ் சமூக மனநிலையாக இருக்குது. ஆனால் உண்மையில் இளையராஜாங்கிறவர் தன் பாட்டுக்கு இவ்வளோ காசு கொடு அப்படின்னு கேட்கல, முதல்ல என்கிட்ட பர்மிஷன் கேளுன்றார். அப்புறம் அதில் காசு வாங்கலாமா வேணாமாங்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் முதல்ல என்கிட்ட பர்மிஷன் கேளுன்றார். இன்னொரு உதாரணம் என்னென்னா, மோகன் பாபு, தெலுங்கின் மிகப்பெரிய நடிகரான மோகன் பாபு, அவரோட பையன் விஷ்ணு மஞ்சு, அவர் வந்து ஒரு நடிகராக அறிமுகமாகிறார் ஒரு படத்தில். அந்த படம் தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வேணும். அந்த விஷ்ணு மஞ்சுக்கு ஒரு பாட்டு மேலே ரொம்ப காலமாக ஒரு க்ரஷ்ஷு. அது என்ன பாட்டுன்னா, இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்ற ஒரு படம். அது 70களின் இறுதியில் வந்த படம், கமல் ரஜினி நடித்தது. அதில் வந்து ராஜா சார் ஒரு பாட்டு போட்டிருப்பார், அப்போ ரொம்ப ஃபேமஸ். அது தண்ணி கருத்துருச்சு அந்த பாட்டு. இந்த பாட்டு மேலே அந்த பையனுக்கு அவ்வளோ பெரிய மோகம். அதனால் இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பாபு கேட்குறாரு. அதுக்காக அவர் இளையராஜாவுக்கு சொல்லாமல் அவர் சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்து நேராக ராஜா சாரை பார்த்து இந்த பாட்டை நான் பயன்படுத்திக்கணும், என் பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு கேட்குறாரு. அட என்ன இதுக்காகவே அங்கேருந்து இங்கே வந்த, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேனே, தாராளமாக பயன்படுத்திக்கன்றார். அந்த இடத்திலும் இளையராஜா அவர்கள் எதிர்பார்த்தது முறையான ஒரு அனுமதியை தானே தவிர பணத்தை இல்லை. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவில் பல பாடல்களை இப்படி பயன்படுத்தியிருக்காங்க. சமீபத்திய உதாரணம்னா குட்டிப்புலின்னு ஒரு படத்தில் சசிகுமார் ஒரு முழு பாடலை பயன்படுத்தியிருப்பார், இளையராஜாவோட பாடலை. அதுதான் பொன்னோவியம் கண்டு நம்ம இங்கெங்கன்னு ஒரு பாட்டு, கழுகு படத்தில் ரஜினிக்காக இளையராஜா போட்ட பாட்டு. அது அவ்வளோ பிரமாதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து சும்மா ரெஃபரன்ஸ்க்காகலாம் பயன்படுத்தலை. நீங்கள் புது படத்தில் ஒரு டூயட் போட்டால் எப்படி வரும், அந்த மாதிரி ஃபுல் டூயட்டாகவே பயன்படுத்தியிருப்பார் சசிகுமார் அந்த படத்தில். ஆனால் இவர்கிட்ட வந்து அதுக்கு பர்மிஷனே வாங்கலை அவர். இது கேள்விப்பட்ட உடனே வந்து அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அவர் உடனே நேராக போகிறாரு, ராஜா சாரை பார்க்குறாரு. அண்ணா இந்த மாதிரி அந்த பாட்டு நல்லா இருந்ததுன்னா நான் பயன்படுத்திட்டேன், எனக்கு இந்த சட்ட சிக்கல்லாம் தெரியாது, எதுவும் தப்பாக எடுத்துக்காங்கன்னு உடனே அவர் சைலண்ட்டாக விட்டுட்டார். அவ்வளோதான். இதே போல் தான் கப்பல்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து அந்த பாட்டை முழுசாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு அவர் நோட்டீஸ் விட்டார், சங்கருக்கே நோட்டீஸ் அனுப்பினார். ஆனால் பிறகு அவங்க போய் இளையராஜா கிட்ட விலைக்கு சொன்ன பிறகு வந்து அதை அமைதியாக விட்டுட்டார். இப்படி எத்தனையோ தருணங்களில் இளையராஜா பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருக்காரு. பெருசாக வந்து எடுத்துக்கிட்டதில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் தன்னிடம் முறையாக அனுமதி பெற வேண்டும். சரி, ஏன் இவர்கிட்ட அனுமதி பெறணும்னா, ஏற்கனவே சொன்னதான், பாடலை ஒரு தயாரிப்பாளர் செலவழித்து ஒரு பாடலை வந்து படமாக்கி இருந்தாலும் இந்த பாடலின் காரணக்கர்த்தா, இந்த பாடலை பிரசவித்தவர் யாருன்னா அது இளையராஜா தான். அதனால் முதல் உரிமை யாருக்குன்னா இளையராஜாக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆடியோ கம்பெனிக்கிட்டேயோ அல்லது தயாரிப்பாளர்கிட்டையோ வாங்கிட்டு இந்த பாட்டினுடைய சவுண்ட் ட்ராக்கை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மழுப்பலுது. அது வந்து எடுபடாது.
முதலில் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டியது இளையராஜாவிடம் தான். மஞ்சுமல் பாய்ஸ் படம் வெளியான போதே இதை வந்து எதிர்பார்த்தேன். ஏன் வந்து இவங்க கமல்ஹாசனை பார்க்குறாங்க, இளையராஜா பார்க்காம போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாடலுக்கான உரிமையை வந்து வேறு ஏதோ ஒரு நிறுவனத்திடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. உரிய அனுமதியை இளையராஜா கிட்ட வாங்கலை. அதுதான் பிரச்சனை. அது விரைவில் சரி செய்யக்கூடும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி எதுவுமே புரியாமல், எதுவுமே தெரியாமல் அரைவேக்காட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இளையராஜா போன்ற இந்த ஒரு நூற்றாண்டு இல்லை, இன்னும் பல நூற்றாண்டு கடந்தாலும் கூட கிடைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயம் வந்து இளையராஜா என்ற இசையமைப்பாளர். அவருடைய அருமை புரியாமல் இப்போ வந்து வாய்க்கு வந்ததை பேசிட்டு பின்னாடி ரொம்ப வருத்தப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.